மன திருப்தி. ஒரு கோவிலில் கல் தச்சர்களின் முயற்சியால் சிற்பங்கள், சிலைகள், விக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டு கொண்டு இருந்தன. ஒரு கல் தச்சர் ஒரு சிலையை உருவாக்கி கொண்டிருந்தார். அவரின் அருகில் ஒரே மாதிரியான 2 சிலைகள் இருந்தன. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தன. அதைக் கண்ட வழிப்போக்கர் ஒருவர், ஒரே விக்கிரகத்திற்கு 2 சிலைகளை உருவாக்குகிறீர்களா ஐயா என்றார். கல் தச்சர் சொன்னார், எங்களுக்கு ஒரே ஒரு சிலையே போதுமானது. ஆனால் முதலில் செய்யப்பட்ட சிலையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 2வது சிலையை உருவாக்குகிறேன். வழிப்போக்கர் நன்றாக 2 சிலைகளையும் உற்று கவனித்துவிட்டு சொன்னார், எந்த சேதமும் எனது கண்ணுக்கு தெரியவில்லையே. தனது வேலையில் கவனத்துடன் இருந்த கல் தச்சர் சொன்னார், அந்த சிலையின் மூக்கின் அருகில் ஒரு சிறிய சேதம் உள்ளது என்றார். இந்த சிலையை எங்கே நிர்மாணிக்கவிருக்கிறீர்கள் என்றார் வழிப்போக்கர். 50 அடி உயரத்தில் மேலே நிர்மாணிக்க இருக்கிறோம் என்றார் கல் தச்சர். அதற்கு 50 அடி உயரத்தில் இருக்கப் போகிற சிலையின் மூக்கின் அருகில் இருக்கும் இந்த சிறிய சேதத்தை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்றார் வழிப்போக்கர். தனது வேலையை சற்று நிறுத்திவிட்டு வழிப்போக்கரிடம் புன்னகையுடன் கல் தச்சர் சொன்னார், யார் கவனிக்கப் போகிறார்கள் என கேட்டீர்கள். வேறு யாருக்கும் அந்த சேதம் தெரிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனது கடமையில் இப்படி ஒரு சேதத்தை நான் உருவாக்கியதை அடுத்தவரிடம் மறைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. சேதம் சிறியதா பெரியதா என்பது பற்றி கவலை இல்லை. செய்யும் தொழிலில் பிழை ஏற்படலாம். ஆனால் பிழையை மறைக்காமல் வெளிப்படையாக இருக்கவே விரும்புகிறேன். நீதி. உயர்ந்த தரம் என்பது அடுத்தவரின் பார்வையில் இருந்து வர வேண்டியது இல்லை. அது தனக்குள்ளேயே இருந்து வர வேண்டும். அடுத்தவருக்காக வேலை செய்வதில் கிடைக்கும் இன்பத்தை விட தன் மன திருப்திக்காக வேலை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை